அவைகள் என்படி வெளி தோற்றங்கள் வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற மனிதன், கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ. நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் பாருங்க, ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனுடைய வாழ்க்கை இடிந்து போகாது. எப்பேற்பட்ட கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் அந்த வாழ்க்கை நாசமா போகாது, அது நன்றாக இருக்கும். அல்லேலூயா. அது நன்றாக அந்த வசனத்தை படிமா. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேலே மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் கண் மழை மேலே நாங்கள் சொல்லிய வார்த்தைப்படி நீங்கள் செய்தால் பெருவெள்ளம் காற்று வந்து மோதியும் அதை அசைப்பது. ஏன்னா அந்த கட்டளை எது மேல கட்டியிருக்குது? கண்மலை. அல்லேலூயா. கண்மலையாக கிறிஸ்து மேல கட்டப்பட்ட அஸ்திவாரம். அப்படியே பட்டவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள். பைபிள்ல பாருங்க, ஒரு தேவனுடைய மனுஷன் யோபு, கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்துவ மேல நம்பிக்கை உள்ள ஒரு பயங்கரமான ஒரு இழப்பு வருகிறது. ஆனாலும் அவர் இயேசுவை மறுதலிக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது. அவரு மறுதலிக்கல. உபத்திரமோ, வியாகுலமோ, பசியோ, பட்டினியோ, நாசம், மோசம் எது வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்ன பண்ண முடியாது? பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே எப்படியாப்பட்ட தோல்விகளை நாம் சந்தித்தாலும் எல்லாம் வரும். நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், தோல்வி வரும், ஜெபம் கேட்காத மாதிரி தெரியும். ஆனா கிறிஸ்துவின் அன்பை விட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. யார் என்ன நம்மளை பரியாசம் பண்ணி இயேசுவை ஏற்றுக்கொண்டு உனக்கு ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும் இல்ல, நான் நல்லா தான் இருப்பேன். நான் எப்படி இருப்பேன்? நல்லா. இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்கு ஏமா பிரச்சனை, உனக்கு ஏமா இவ்வளவு கஷ்டம், உனக்கு ஏமா உனக்கு தோல்வி, உன் மேல ஏமா அப்படி குற்றச்சாட்டு நான் 1000 பேர் சொன்னாலும் நீங்க சொல்லணும், இல்ல ஏசப்பா எனக்கு இருக்கிறாரு, அவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவர் எனக்கு கைவிட மாட்டார், அவர் என்னை பாதுகாப்பார், நான் எழுந்து போனது திரும்ப கொடுப்பார், எனக்கு செய்வார், என் பிள்ளைய மனசை மாற்றுவார், என் பேர மனசை மாற்றுவார், என் மகளை மாற்றுவார், மருமகளை மாற்றுவார், எனக்கு தேவையானது கிடைக்கும், எனக்கு விடுதலை உண்டு. நான் ஆராதிக்கிற தேவன், நான் செபிக்கிற தேவன் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கு. கர்த்தர் பொறுமையா இருப்பார். யாரை வைக்கப்படுத்துற? சோர்ந்து போறியா? நீ சோர்ந்து போறியா? இல்ல விட்டுட்டு ஓடி போயிருக்கியா? இல்ல இயேசுவை மறுதலிக்கிறியா? கவனியுமா, இயேசுவை மறுதலிக்கிறியா? இல்ல சோர்ந்து போகிறாயா என்று கர்த்தர்